இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சிவபெருமானை வழிபட்டால் சனீஸ்வரன் தோஷம் நீக்கி விடுமா, அதில் என்ன சந்தேகம், இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். அது நிச்சயம் காசியின் புண்ணியத்தை நல்கும் திருத்தலம். தற்போது காரையூர் என்றே இதை அழைக்கிறார்கள். திருவாரூரில் இருந்து கங்காளஜேரி வழியாக நாகூர் செல்லும் வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காரையூர். தனது திருப்பெயரை மும்முறை சொன்னாலே பாவங்களை எல்லாம் பொசுக்கி வாழ்வை விருத்தி அடைய செய்யும் விருத்த கங்கா என்னும் நதி பாயும் புண்ணிய பூமி. காசியை போன்றே கால பைரவரின் சாநித்திய பெற்ற சேஸ்திரம். நம் சங்கடங்களையும் ஜாதகத்தில் சனியால் ஏற்படும் குறைபாடுகளையும் நீக்கி சந்தோஷத்தை வாரி வழங்கும் சனி பகவானின் திருவருள் பொங்கி பெருகும் பெரும் பதி. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சிவனார் ஸ்ரீ சங்கர நாராயணர் என்னும் திருநாமத்துடனும் அம்பிகை ஸ்ரீ நாராயணி அம்பாள் என்னும் திருப்பெயருடனும் கோவில் கொண்டிருக்கும் திருவூர் சனீஸ்வர வாசல். சிவபெருமானை வழிபட்டு சனி தோஷத்தை நீக்கலாம். சிவபெருமானை வழிபடுவதால் சனி பகவானுக்கு தனி அந்தஸ்து கிடைக்கும். இதனால் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. மேலும் சிவ வழிபாடு சனி பகவானை சாந்தமடைய செய்யும் என்றும் நம்பப்படுகின்றது. மகா சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபடுவது சனி தோஷம் நீங்க உதவும். கரந்த பசுபாலால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் நல்லது. சனிக்கிழமைகளில் வில்வ இலைகளால் சிவபெருமானை அர்ச்சித்து விளக்கேற்றினால் சனி பகவானின் தோஷங்கள் நீங்கும் கூறி இதை சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.